வட மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும். குஜராத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை மையம். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட நபர் மீட்பு. ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக மீட்ட ராணுவ வீரர்கள். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் தடுமாறும் வட இந்திய மாநிலங்கள். ஜம்மு காஷ்மீர், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் மீட்புப் பணிகளில் களம் இறங்கியது இந்திய விமானப்படை. தமிழ்நாட்டில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. இன்று 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நம்மை எதுவெல்லாம் பிரிக்குமோ அதையெல்லாம் மறக்க வேண்டும், எதுவெல்லாம் இணைக்குமோ அதையெல்லாம் நினைக்க வேண்டும். லண்டனில் நடைபெற்ற மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியில் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். சிறந்த உட்கட்டமைப்பு, திறமையான இளைஞர்கள், அமைதியான சூழலால் தமிழ்நாட்டில் முதலீடுகள் குவிகின்றன. வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஒவ்வொருவரும் தமிழகத்தின் தூதர்கள்தான் என்றும் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். அமைதியான சூழல், இதனாலதான் தமிழ்நாட்டில் முதலீடுகள் குவியுது. தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிற நீங்க எல்லோரும் தமிழ்நாட்டோட அன்அபிஷியல் அம்பாசிடர்ஸ். சதுரங்க வேட்டை படப்பாணியில் மக்களை ஏமாற்றுகிறது திமுக. மக்களை கவனிக்காமல் முதல்வர் வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பதாகவும் பழனிசாமி விமர்சனம். மின்னை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு, இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கத்தில் எந்த நடவடிக்கை எடுக்கல. முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுலா போய் சுத்திட்டு இருக்கார். நாட்டு மக்களை எல்லாம் கவனிக்கல. ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம் கவனம் அல்ல. ஈரோட்டில் செங்கோட்டையனுடன் பாஜக நிர்வாகிகள் சந்திப்பு. அதிமுக பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் ஆலோசனை. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பகுதி அதிமுக நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் கூண்டோடு ராஜினாமா. கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக நடவடிக்கை. கூட்டணியிலிருந்து தினகரன் வெளியேறியதற்கு தான் பொறுப்பாக முடியாது. பன்னீர்செல்வம், தினகரன் இருவரிடமும் சமரசம் பேச தயாராக இருப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. சில காலகட்டங்களில் சில அரசியல் மாற்றங்கள் வந்திருக்கலாம், சில மன வருத்தங்களோடு ஏற்பட்டிருக்கலாம். அப்போ ஒருமித்த கருத்து உள்ளவர் ஒன்றாக சேர்ந்தால் அவருடைய லட்சியங்கள் நிறைவேறும். இதை தவிர்த்துவிட்டு சூழ்நிலை காரணமாக வெளியேறிவிட்டால் அதற்கு நான் பொறுப்பாக வேண்டும். திருச்சியில் தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை திட்டத்தை மாற்ற காவல்துறை அறிவுறுத்தல். அனுமதி மறுக்கப்பட்ட இடங்களை தவிர்த்து வேறு பகுதிகளை தேர்வு செய்ய தாவேகாவினருக்கு ஆலோசனை.
விஜயின் சுற்றுப்பயணத்தை தடுக்க திமுக அரசு முயற்சி, காவல்துறை மூலம் நெருக்கடி கொடுக்கப்படுவதாக ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்து 20-21 நிதியாண்டில் வெளியிடப்பட்ட தங்கப்பத்திரங்கள் மூலம் 107% லாபம், அள்ளிக் கொடுக்கும் தங்கப்பத்திரங்களால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி. ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக கும்மிடிப்பூண்டி தடத்தில் 11 மின்சார ரயில்கள் ரத்து, சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை ரயில்வே கோட்டம் அறிவிப்பு. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம். வரும் 9ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரை 7 நிமிடங்களுக்கு பதிலாக 14 நிமிட இடைவெளியில் ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு. கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா தொற்றுக்கு மேலும் ஒருவர் உயிரிழப்பு, மாசடைந்த நீர்நிலைகளில் குளிக்க வேண்டாம் என எச்சரிக்கை. என்ன சாப்பிடுகிறோம் என்பதைப் போல எப்படி சாப்பிடுகிறோம் என்பதும் முக்கியம். தீவிர டயட் முறைகள் ஆபத்தானவை என்றும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் எச்சரிக்கை. ஆப்கன் நிலநடுக்கத்தில் சிக்கிய பெண்களை மீட்காமலேயே கைவிடும் அபாயம். பெண்களை தொட தலிபான்கள் தடை விதித்திருப்பதால் மோசமாகும் சூழல். பிரிட்டன் அமைச்சரவையில் வரலாற்று மாற்றம், உள்துறை, வெளியுறவுத்துறை, நிதித்துறை அமைச்சர்களாக பெண்கள் நியமனம். இந்தியாவுடனான நட்புறவு எப்போதுமே ஸ்பெஷலானது எனும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்திற்கு பிரதமர் மோடி வரவேற்பு. இரு தலைவர்களின் அடுத்தடுத்த கருத்துகளால் இந்திய அமெரிக்க உறவில் புதிய திருப்பம். ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு வானியல் அதிசயங்களில் ஒன்றான நீளமான சந்திர கிரகணம் இன்று நிகழ்கிறது. இரவு 11 மணிக்கு முழுமையான சந்திர கிரகணத்தை காணலாம் என வானியல் நிபுணர்கள் தகவல். சந்திர கிரகணத்தை ஒட்டி தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற கோவில்களின் நடை முன்கூட்டியே அடைப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மதியம் 12:30 மணி முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி இல்லை. தென்காசியில் பாட்டியின் 110வது பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடிய வாரிசுகள். மேளதாளம் முழங்க பட்டாசுகளை வெடித்து நடனமாடி உற்சாகம். மும்பையில் பிள்ளையார் சிலை வழியனுப்பும் ஊர்வலம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டம். நாய் கடிச்சதுமா ரொம்ப அவஸ்தப்பட்டேன். 6 மாசமா வேலைக்கே போகல. நான் கட்சத்துலேயே வர ஊசி போட்டாங்க, வேற உயிர் போகிற மாரி இருந்தது எனக்கு. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே மனிதர்களை தவிர வேற எந்த உயிரினங்களும் வாழ முடியாது அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா? அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நோக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். டெலிவரி செய்யக்கூடியவங்களால இரவு நேரங்களில் பைக்கில் போக முடியல. இவங்களாம் ரொம்ப சாமானியமான மனிதர்கள். இவங்க வாழ்வாதாரமே உங்களுடைய வேலையை நம்பி இருக்கு. பழைய காலத்து போட்டோல வீட்டில் எப்படி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு மாடு நிற்குமோ, அந்த போட்டோல ஒரு நாயும் உட்காந்துட்டு இருக்கும் பக்கத்துல. சார் போட்டோல வந்து பெட்டு நான் இன்னைக்கு தான் சார், நீங்களும் நானும் பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான். இவர்கள் வந்து கருணை இல்லாம காட்டிக்கிறாங்க. நாய்க்கு சோறு போடுறோம்,
நாய்க்கு நாங்களே கருத்துரை பண்றோம். அது யார் பண்ண வேண்டிய விஷயம்? கார்ப்பரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் சார். நீங்க எதுக்கு பண்றீங்க? கார்ப்பரேஷன் பிகினிங்க பண்ண முடியும். இங்க வந்து கேக்க நீங்க உங்கள அங்க போய் பிகினிங்க கேட்க வேண்டியதானே. ஒரு குரங்கு குட்டியை நீ வீட்டுக்கு எடுத்துற முடியுமா? நீ கார்ப்பரேஷன் வந்து குரங்கு குட்டியை வீட்டுக்கு எடுத்துற முடியுமா? போலீஸ்காரன் உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறோம். நாய் குட்டியை கொண்டாந்து வெச்சு நீங்க தான் பெருக்கி விட்டுறீங்க. யார் சொன்னா நான் இங்க தான் இருக்கணும்? யார் சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நாய் என்ன நாயோட கூண்டு வாழ சொல்றீங்க. எதுக்கு நான் கூடி வாழணும் சார்? நாயை எப்படி பராமரிக்கிறது, அதனால என்ன ஆபத்து, என்ன பிரச்சனை எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாரையாவது காட்டுங்க நாயை கொல்லணும்னு சொன்ன முதல் மனுஷன். ஆமா சார், சட்டத்துல இடம் இருக்கு சார். சட்டத்துல இடம் இருக்கு.